அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களிடம் நாடகமாடியவர்களை நீங்கள் கண்டுணரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசினியர்களை பொறுத்தவரை இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமற்றுதான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட தன குடும்ப ராசியை கூறிய சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பதும் புதன் அவரோடு இணைந்திருப்பதும் ஓரளவு நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற துன்பங்களை தடுக்கின்ற ஆற்றலை தருங்க. இந்த சேர்க்கை தரும் ஆத்ம பலத்தை பயன்படுத்தி கொண்டால் துன்பங்களுடைய அளவு குறைத்து கொள்ள முடியுங்க. பொருளாதார நிலை பெரும் சிக்கலை தராது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல தேவையான அளவுக்கு பணம் வந்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வெளிநாட்டு தொடர்பு, வெளி வேலை விஷயங்கள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல கிரகங்கள் கடகராசிக்கு சாதகமின்றி இருக்கின்றன. அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார், சனி அவரோடு இணைந்திருக்கிறார். போதா குறைக்கு செவ்வாய் ராசியில் அமர்ந்து சனி ராகுவை பார்வையிடுகிறார். இவைகள் அனைத்தும் ஒரே வரியில் சொன்னால் சுப பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அவற்றை சாதகமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று நினைக்க வேறொன்று நடக்குங்க. ஆனால் அவை உங்களுக்கு சாதகமாகவே அமைய இருக்குது. கூடுமான வரை உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். சுக்கிரனும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுகிறார். இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கடகராசினியர்களான நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் உடல் நல நிலையை கவனமாக இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம சிறு உடல் உபாதை என தோன்றினாலும் உடனடியாக மருத்துவரை அணுக அவரது ஆலோசனையை பெறுவது மிகவும் அவசியங்க. கூடுமான வரையில் வெயிலில் அலைவதையும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நீங்க கவனமாக இருப்பது நல்லது. ஏனெனில் அவசர முடிவுகளினால் தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் வரனை நிச்சயிப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுத்த வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் அலுவலக பிரச்சனைகளை விவாதிக்காமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் நிர்வாகத்தினரிடம் நல்பெயர் எடுப்பதற்காக உங்களை பற்றி அவதூறு கிளப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய உத்தியோகத்திற்கு சில பின்னடைவுகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. சக ஊழியர்களை பற்றியோ நிர்வாகத்தினரை பற்றியோ யாரிடமும் எதற்காகவும் குறை கூற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கூட இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனம் மிக மிக நல்லது. அதே போல் புதிய முயற்சிகளுக்கு மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கூடுமானவரை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடுங்க. இப்படிப்பட்ட மாற்றத்தை ஒப்புக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. முன்கூட்டியே சந்தை நிலவரத்தை விசாரித்து அறிந்து உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனை விலைகளை நிர்ணயித்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இந்த வாரத்துல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் சற்று அதிகரிக்க இருக்கு. இதன் காரணமாக வருமானமும் உயர இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் அதிகரிக்க இருக்குங்க. பிற மாணவர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழக வேண்டாம். சகவாச தோஷம் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நெருங்கி உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த தேவையற்ற வாக்குவாதம் கருத்து வேற்றுமை நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிலவ இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் கந்தனை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.